ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை மீட் பண்ணி. இன்றைக்கி பெண் மனம் பேசலாமா அப்படின்னு நான் ஆரம்பித்ததில் இன்றைக்கி நான் பேச போகிறது என்ன அப்படின்னாக்கா, த பவர் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னாக்க என்னென்னா, நம்ம எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் நாம்ளே ஒரு தடுக்க விழுறதுன்னா என்ன, ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம், அதுலேருந்து பாடம் கற்றுக்குறோம் அப்படிங்கிறது நாம்ளாக தடுக்கி விடுற விஷயம். பல நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களால், அவங்களுடைய பேச்சுக்களால் நம்ம மனசளவில் ஒரு தடுக்கி விழுந்துடுறோம். அப்போது நம்ம பல நேரத்தில் நம்மளால் திரும்பி எழுந்திருக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு ஒரு உலகமே ஒரு டாக்ஸிக் உலகம் அப்படின்னு சொல்லலாம். டாக்ஸிக்னாக்க அதாவது ரொம்ப தேனாக பேசுவாங்க, இல்லைன்னா ரொம்ப இதுவாக பண்ணுவாங்க. ஆனால் நம்மளை மனசளவில் ரொம்ப சோர்வடைய வச்சுடுவாங்க மனிதர்கள். அப்படி இருக்கும்பொழுது நம்மக்கிட்ட இருக்கிற திறமையெல்லாம் நமக்கு தெரியாமலே போயிடும். நமக்கு நம்மளுக்கு திறமை இருக்குங்கிறதெல்லாம் மறந்து போயிடும். இவங்க சொன்னது தான் கரெக்டா, இவங்க சொன்னது தான் சரி போல் இருக்குது, எனக்கு அந்த திறமையெல்லாம் இல்லை, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு உங்களை சோர்வடைய வச்சிடுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு ஃபோக்கஸ்டாக என்னால் ஜெயிக்க முடியும், என்னால் என் குழந்தைகளை ஜெயிக்க வைக்க முடியும், எங்கள் சொந்தக்காரங்களுக்கு நடுவில் நான் வசந்து காட்ட முடியும் அப்படின்னு ஜெயிக்கக்கூடிய பெண்மணிகள் சில பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அவங்க ஆல்ரெடி ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு. அவங்க நல்லா படித்தவங்க, நல்ல பேக்ரவுண்டு, நல்ல சிஸ்டர்ஸ்க்கு நல்ல சந்தோஷமாக இருந்தவங்க, நல்ல பெரிய இடத்துல நல்லா கல்யாணம் பண்ணி வராங்க. அந்த நாள் இப்போ ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது மனிதர்களை, அதாவது இன்றைக்கு தேதிக்கு தான் எனக்கு மனிதர்களே வேண்டாம், இன்றைக்கு தேதிக்கு பெண்கள் சொல்கிற வார்த்தை என்ன, ஹஸ்பண்ட் அப்படிங்கிறவனை தாண்டி வேறு யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இப்போ சுற்றி வர நடக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது பெண்களுடைய நினைப்பு சரிதானோன்னு நினைக்க தோன்றுறது. ஏன்னா சமீபத்தில் நாம் கேள்விப்படுற விஷயங்கள், பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகள்லாம் எதுவுமே நல்லா இல்லை. ஆனால் 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்தப்போ 2 நாத்தனார், அப்புறமா கசின் சிஸ்டர்ஸ், கசின் பிரதர்ஸ் அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு பெரிய ஃபேமிலியில் தான் கல்யாணம் பண்ணி போகிறாங்க. அவங்க ஆரம்பத்திலேருந்து அவங்க அக்கா தங்கைகளோட சந்தோஷமாக பழகினாலும் ரொம்ப ஒரு சாதுவான நேச்சர் அவங்களுக்கு அதனால் அது ஆரம்பத்திலேருந்தே அவங்கள அவங்க இன்லாஸ் வீட்டில் முக்கியமாக அந்த மாமியார் என்ன சொல்கிறாங்களோ, நாத்தனார்களும் அந்த ஒரு கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு குல்லா வியாபாரி இருந்தான், ஓகேயா? அப்போ அவன் குல்லா போட்டுட்டே குல்லான்னு விற்றுண்டே போகிறான். தெருவில் போகும்போது ஒரு பெரிய மரத்தடி வருது. அந்த மரத்தடி ரொம்ப டயர்டாக இருக்குது அவனுக்கு. சித்த நேரம் இந்த மரத்தடியில் நிழலில் இளைப்பாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் தலையில் குல்லாவை போட்டுன்ட்டு பக்கத்துலேயே அந்த குல்லா மூட்டையை வச்சுட்டு படுத்து தூங்கிடுறான். உடனே அந்த மரத்துக்கு மேலே அவன் தலையை நிமித்தி பார்க்கல, மரம் நல்லா காற்று வருது, நல்லா நிழல் கொடுக்குறதுன்றதை தான் பசிக்கிறான். கொஞ்சம் நேரம் கழிச்சு தூங்கி எழுந்து பார்த்தா மரத்துக்கு மேலே ஒரு 10 குரங்கு உட்காந்துருக்கு. இவனுடைய மூட்டையை பிரித்து 10 குரங்கும் 10 குல்லாவையும் எடுத்து தலை மேலே போட்டுட்ருக்கு. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கொம்பை வச்சு வரட்டினா குரங்கு மேலே பாஞ்சு மிச்சம் இருக்கிற மூட்டை, ஏன்னா 10 இன்னும் 20 குல்லா இருக்குது. அப்போ தான் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கான் அவன். என்ன பண்ணுறதுன்னே அவனுக்கு தெரியல, என்னடா பண்ணலாம் அப்படின்னு போயிது ஒரே யோசனை. தலையை சொல்லிகிட்டே இருக்கிறவன் அவன் தலையில் இருக்கிற குல்லாவை கழட்டி போடுறான். என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே. உடனே மேலே இருக்கிற குரங்கு அத்தனையும் அந்த குல்லாவை கழட்டி போட்டுடுச்சு. அதாவது இந்த குரங்கு குல்லாவை கழட்டின கதைன்றது ரொம்ப ஒரு அந்த நாள்லேருந்து சொல்கிற வழக்கமாக சொல்லிட்டு இருக்கிற கதை. எதுக்குனாக்க வீட்டில் பெரியவங்க, அதாவது முதல்ல பெரிய குரங்கு, எந்த குரங்கு முதல்ல எடுத்துகிட்டு இவங்களுக்கெல்லாம் ஆர்டர் போட்டுதோ அந்த குரங்கு குல்லாவை கழட்டி போட்டோம்னா மிச்ச குரங்கு எல்லாம் கழட்டி போட்டுடுது. அந்த மாதிரி வீட்டில் ஒரு மாமியாரோ வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ அந்த மருமகளுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறாங்களோ அதைத்தான் வீட்டில் இருக்கிற நாத்தனார்கள், மச்சினர்கள், ஏன் இவன் புருஷனே அந்த மதிப்பை தான் கொடுப்பான். ஸோ இவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே இவகிட்ட ஏதோ ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும், இவ தான் எல்லாம் செய்கிறா,
நாத்தனார்கள்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. 2 அக்கா தம்பி தான் இவர், கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. அவங்க யாரும் பக்கத்தில் இல்லை. ஆனால் இவங்க மேலே ஏதோ குத்தம் கண்டுபிடிக்கணும்னு இவங்க சொல்லி சொல்லி அதே அந்த நாத்தனார்கள் ஹஸ்பண்ட் எல்லார் மனசுலேயும் இவங்க எது பண்ணாலும் அது பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டாங்க இவங்களுக்கு. அதனால் இவங்க அவங்களுக்கு செய்யறத நிறுத்தலை. சொந்தக்காரங்க அத்தனை பேருக்கும் சமைச்சு போடுறதும் இது இவங்க பசங்களுக்கு கொஞ்சம் பொண்கள்லாம் வளர வளர 2 பொண்ணுங்களுக்கும் கொஞ்சம் கோபம் வருது. ஆனால் இவங்க பொறுமைசாலி, நாம் பொறுமையாக இருங்க, நாம் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பொறுமையாக இருந்து பெண்களையும் நல்லா வளர்த்தாங்க. ஓகே, ஆனால் அப்பா பசங்கள்ட்ட ஆசையாக இருப்பார், படிப்பு எல்லாம் இது பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். இவங்களும் அப்படியே இருந்துட்டு தனக்கு கிடைச்ச ஓய்வு நேரத்தில் தன்னால் எது சொசைட்டிக்கு உதவு பண்ணுற மாதிரி எதை கற்றுக்க முடியுமோ அந்த விஷயங்களையும் கற்றுண்டாங்க. இன்றைக்கி அவங்க பொண்ணை ஜெயிச்சு காலேஜ் லெவல்லையே மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சு மிகப்பெரிய அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. யோசித்து பாருங்கள். இவங்க அன்றைக்கி நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுலேயே இந்த மாதிரி மாமியார் நாத்தனார்கள்லாம் நம்மளை கேலி பேசுகிறாங்கன்ற மனசை சோர்ந்து அவங்க உட்கார்ந்து இருந்துட்டாங்கன்னா இன்றைக்கு இந்த பெண்களை இப்படி ஜெயிக்க வச்சுருக்க முடியுமா? அவங்களும் கீழே சொல்கிற மாதிரி அவங்களா தப்பு பண்ணி கீழே விழுறதை விட இந்த பேச்சுக்கள் அவங்கள பல தடவை கீழே விழ வச்சுருக்கு. இந்த பசங்கள்லாம் எப்போவாவது கொஞ்சம் மார்க்கு கம்மியாக வாங்கினா கூட நாத்தனார் பசங்களோட கம்பேர் பண்ணுறதும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஆனால் அவங்க ஒவ்வொரு தடவையும் இல்லை நம்ம ஜெயிப்போம், நம்ம பசங்களை ஜெயிக்க வைப்போம் அப்படிங்கிற ரெசிலியன்ஸ், த பவர் ஆஃப் ரெசிலியன்ஸ், என்னால் திரும்பி எழுந்திருக்க முடியும்னு எழுந்திருந்து இன்றைக்கு 2 பசங்களும் மிகப்பெரிய லெவலில் ஒரு ஜெயிச்சிருக்காங்க. இவங்களும் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை கற்றுண்டு அதில் ஹெல்ப் பண்ணுறாங்க. கணவர் இப்போ இவளுடைய பெருமையை கணவரும் புரிஞ்சுட்டாங்க. மாமியாருக்கு வயசாகிடுத்து. மொத்த குடும்பமுமே இப்போ பொண்களோட வெற்றியை பார்த்து மூக்கில் விரல வைக்கிறாங்க. காலேஜ் படிக்கிற லெவலில் இந்த மாதிரி ஒரு ஃபாரின் கண்ட்ரி நடத்துகிற இதில் காம்படிஷன் எல்லாம் ஜெயிக்க முடியுமா? அந்த அளவுக்கு உன் பொண்களை தயார்படுத்திருக்கியான்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆக மொத்தத்தில் பெண்களே, நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்குது. ஓகே, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா